ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தமிழ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிற 2ஆம் பாடமானது, மொதல் பாடத்தை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னு சொன்னால் மொதல் பாட்டை போயிட்டு பார்த்துருங்க. இப்போ செகண்ட் பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உமாதேவியார் மலையரசன் மகளாக பிறத்தல். முதற்கடவுளாகிய சிவபெருமான் ஆன்மாக்களுக்கு அருள் செய்வதற்காக திரு கைலாய மலையில் உமாதேவியாருடன் எழுந்தருளியிருந்தார். அப்போது பூதகணங்கள் வாத்தியங்களை இசைத்தன. கணநாதர்கள் தம்மை மறந்து சிவனை நினைத்து இன்ப வெள்ளத்தில் மிதந்தனர். தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானது அற்புத கோலத்தை கண்டு மகிழ்ந்தனர். அப்பொழுது உமாதேவியார் சிவபெருமானுக்கு மிகுந்த கவலையுடன், நாதா, தக்கனின் மகிழ்ந்த ஆட்சாணியாக வாழ்ந்த காலத்தையும் அப்பெயரையும் அவ்வுடலையும் நான் வெறுக்கிறேன். அதனால் அவற்றை நீக்க விரும்புகிறேன் என்றார். அதை கேட்ட சிவபெருமான் மகிழ்வுற்று, இமயமலை அரசன் உன்னை மகனாக பெற தவம் செய்கிறாள். நீ அவனுக்கு மகளாக செல்வாய். உரிய வயது வந்ததும் நான் உன்னை வந்து மனைவியாக ஏற்பேன் என்றார். அதை கேட்டு மகிழ்ந்த உமாதேவியார் மிக்க மகிழ்வடைந்து இமயமலையை நோக்கி சென்றார். இமயமலையில் உள்ள மனசாவி எனும் குளக்கரையில் மலையரசன் தவம் செய்து கொண்டிருந்தான். திடீரென்று அங்கு ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. மலையரசன் குரல் வந்த திசையை பார்த்தான். அக்குளத்தில் உள்ள தாமரை மலரொன்றில் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்ததைக் கண்டு பெருமகிழ்வுடன் அதை எடுத்து அரண்மனைக்கு கொண்டு சென்று தனது மனைவியான மேனையிடம் கொடுத்தான். 5 வயது வந்ததும் உமாதேவியார் தந்தையிடம் அனுமதி பெற்று காட்டுக்கு சென்று பன்னசாலை அமைத்து தவம் செய்ய தொடங்கினார். மலையரசன் அவனுக்கு துணையாக பல பெண்களை அங்கு இருக்கச் செய்தான். ஸோ இதோட இந்த பாட்டு முடியுது. உங்களுக்கு பார்ட் 3 பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த பார்ட்ஸ் வருது உங்களுக்கு தெரியும். ஸோ பாய் பாய் காய்ஸ். யாருக்கெல்லாம் கந்து புராணம் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன சின்ன முருகை